சோ மக்களே முன்னாடி ரிலீஸ் ஆக டீமான் ஸ்லேயரோட தமிழ் டப் ரிவ்யூ தான் இந்த வீடியோல இருக்க போகுது. அம்மாளே முசான் தேவதா தஞ்சிரோ. சோ நிறைய பேர் ப்ரோ நான் தமிழ்ல பார்த்தோம் ப்ரோ, ஜாப்பனீஸா பார்க்கவே இல்லை ப்ரோ, நான் ஜாப்பனீஸா பார்த்தோம் ப்ரோ, தமிழ்லயே பார்க்கல ப்ரோ அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. சோ அவங்களுக்காக ஜாப்பனீஸ் வர்சஸ் தமிழ் இருக்கும், பட் நடுவுல வர்சஸ் தூக்கிட்டு அண்டன போட்டுப்போம். அப்படியே இந்த மூவில என்னதான் டஞ்சிரோ ஹீரோவா இருந்தாலும் தமிழ் வாய்ஸ்ல யாரா ஹீரோ அப்படின்றத பார்க்க போறோம். சோ அந்த டீமான் ஸ்லேயர் தமிழ் டப் படுத்தியே தூக்கி பிடிக்கிற அந்த 5 கேரக்டர் எது, அப்படிப்பட்ட அந்த 5 கேரக்டர் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். மக்கா வீடியோ பங்கமா இருக்க போது ஆரம்பத்துல இப்படிதான் சொல்லுவேன், ஆனா வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். ஓகே சோ எனிவே சேனல் புதுசா வருவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே மறக்காம வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்படியே மக்களே கமெண்ட்ஸ் தரீங்க அப்படின்னா இப்படி பண்றோம்டா அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்றதா சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடுங்க வீடியோக்கு போலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜாப்பனீஸாக பார்க்கறதுக்கும் தமிழில் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன். ஆப்சல்யூட்லி வித்தியாசம் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நான் தேட்டர் போகும்போது லைக் வந்து ஜாப்பனீஸாக பார்க்கும்போது அந்த முக்கியமான சண்டை, அந்த ஜினிச்சோ சண்டையை தான் பார்க்கணுன்ற மாதிரி தீவிரத்தில் இருந்தேன். அந்த சைடில் இன்னொரு பார்க்கணும் தீவிரத்தில் இருந்தேன். ஸோ அதனாலே எனக்கு வந்து நான் படம் பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு இருட்டேடு தான் ஆச்சு. ஒரே ஃபிளாஷ்பேக் போட்டு சாகடிச்சிட்டானுங்க. மேபி வந்து ஒரு 5-6 மாசம் முன்னாடி 5-6 மாசம் ஒரு வருஷம் முன்னாடி ஜாப்பனீஸ் ரிவ்யூ போட்டு வச்சிருப்பேன். நோட்டிஃபிகேஷன் வரும், அப்படியே வேணா இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, இல்ல வீடியோ எண்ட்லயே வரும். ஓகேவா? சோ எனக்கு ஒரு இரிட்டேட் ஆச்சு, என்னடா ஒரே ஃபிளாஷ்பேக் வருது அப்படின்னு. ஆனா அதே விஷயம் நான் தமிழ்ல பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபிளாஷ்பேக்மே பிடிச்சிருந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது, எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு தெரியுது. அடங்கம்மால உண்மையிலே சொல்ல போனா அப்படிலாம் கிடையாது. பேசிக்கலா வந்து நம்ம தமிழா பார்க்கறதுக்கும் ஜாப்பனீஸா பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மேபி வந்து இப்போ நம்ம தமிழா பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தா தமிழ்ல ஏகப்பட்ட படம் பார்த்துருப்போம். ஸோ 2 hour 3 hour சொல்லிட்டு நம்மளால வந்து உட்காந்து படத்தை பார்க்க முடியும். ஆனா இதே வந்து ஜாப்பனீஸ் ஒரு ஆவரேஜ் இங்கிலீஷ் வாட்சரா இருக்கும்போது முழுக்க கான்சென்ட்ரேஷன் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் இடத்துல விட்டா கூட அந்த கதையை ஓரளவுக்கு புரியாம கூட போயிடும். ஸோ இதுதான் அங்கேயும் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 எபிசோடு வரும். ஓகே 7 எபிசோடு 6 எபிசோடு வச்சுக்கோங்களா. ஸோ 7 எபிசோட ஜாப்பனீஸ்ல இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு பார்க்கிறதுன்றது ஒரு கால கொடுமை. அந்த விஷயம் நல்லா இருக்கும். ஆனா வந்து கொத்திங் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வருது அப்படின்னா நான் வாய்ஸ்ல கேட்கும்போது ஓகே காதுல கூட கேட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு போகலாம். ஆனா இதே வந்து நான் ஸ்கிரீன் ரெக்கார்டா லைக் தேட்டர்ல போகும்போது ஸ்கிரீன் ரெக்கார்டா எடுத்து வச்சு அதை கிளிப் அவ்வளவுதான் போட முடியும். அதாவது ஸ்கிரீன் ரெக்கார்டா எடுத்து வச்சு அவன் என்ன சொல்றோம் புரிய வச்சு இங்கிலீஷ் நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல வந்து ஒட்டலன்றதா உண்மை. மேபி சீன்ஸ் ஒட்டுச்சு, ஆனா வந்து ஃபிளாஷ்பேக் போது கொஞ்சம் வெறுப்பாச்சு. ஒரே ஃபிளாஷ்பேக்கா வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் பார்க்கும்போது ஜாப்பனீஸ்ல ஒரே ஃபிளாஷ்பேக் போட்டு கழுத்து அறுத்தானுங்க. மேபி சண்டைக்கு வந்த நம்ம ஃபிளாஷ்பேக்கை பார்த்துட்டு போன சீனாக தான் இருந்திருக்கும். ஆனா இதே தமிழ் டப்ல அந்த ஏன்டா ஃபிளாஷ்பேக் போட்டு தள்ளுறீங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் தான் ஏற்படுது. ஃபீலே ஏற்படலாம் சொல்ல மாட்டோம், கொஞ்சம் ஃபீல் ஏற்படதான் செய்யுது. ஆனா அந்த விஷயம் வந்து ஜாப்பனீஸ்ல ஏற்பட்ட அளவுக்கு இதுல ஏற்படல அப்படின்றத நான் சொல்லுவேன். உண்மைதான் நம்புறேன் தெரிஞ்ச புள்ள வாங்க. சோ வந்து ஒரு இங்கிலீஷ் நார்மல் வாட்சருக்கு இது ஒரு பங்கமா இருக்கும். நான் இங்கிலீஷ்ல வெறித்தனம் ப்ரோ, இங்கிலீஷ் நான் பங்கமா இருப்பேன் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்லதுதான். ஆனா உங்களுக்கு சப்டைட்டில் கான்சென்ட்ரேஷன் வைக்க முடியல அப்படின்னு பார்த்தா உனக்கும் காண்டுதான். சோ ஒரு இங்கிலீஷ் வாட்சர் சூப்பரா இருக்கும், ஆனா அது ஜாப்பனீஸ் வாட்சருக்கு வந்து கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்ததுலே வந்து கேரக்டருக்கும் கேரக்டர் வாய்ஸுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாய்ஸ் தான் கியூ வாய்ஸ். சோ எப்படிதான் நீங்க எல்லாம் வந்து வாய்ஸை பார்த்தீங்கன்னு தெரியல, எனக்கு வந்து வாய்ஸ் வந்து செட்டே ஆக மாட்டேது. மேபி வந்து நானுமே வந்து சீசன் 3 சீசன் 4 வந்து தமிழ் டப்ல பார்த்துருந்து இதுக்கு பார்த்துருந்து அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கும் போல. நான் 4 சீசன் வந்து ஜாப்பனீஸை பார்த்துட்டு இன்ஃபர்ன் கேஸ் வந்து ஜாப்பனீஸை பார்த்துட்டு இப்போ தமிழை பார்க்கும்போது வந்து கியூ வாய்ஸ் வந்து நீ என்னடா இது நீ அந்த படம் ஃபுல்லா பார்த்துமே எனக்கு ஒட்ட மாட்டேன் வாய்ஸ். என்ன இது திடீர்னு ஏன் இந்த அதிர்வு? பதட்டப்படாத, ஜாக்கிரதையா இரு. நான் ஜாப்பனீஸ் கேட்கும்போது வந்து அது ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு சென்சா எப்படி பேசுவானோ, ஒரு டீச்சர் எப்படி பேசுவானோ அது மாதிரி ஒரு மாதிரி கெத்தா இருக்கும். இதுல வந்து அவன் கிவ் பேஸ் கேட்கும்போது இதுல வந்து டீமான் ஸ்லேயர் சைடு கேரக்டரே வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அந்த கொஞ்சம் சைடு கேரக்டர்லயும் கொஞ்சம் சேர்த்து சைடு கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒட்டவும் மாட்டேது, அது வெறுப்பாகுது. வந்து ஜாப்பனீஸை பார்க்கும்போது நான் கிவ் ஒரு பிக் ஃபேன்ரா சொல்றது. ஐ திங்க் டஞ்சிரோவை பார்க்கறத விட கிவ் பார்க்கறது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நினைப்பேன். ஆனா நான் தமிழா பார்க்கும்போது எப்பா கிவ் வாய்ஸ் வேணாப்பா சொல்லிட்டு என்னை கையெழுத்து கும்பிட வச்சானுங்க. பட் வந்து அவர் போட்ட எஃபர்ட்ஸ் நல்லா தெரியுது. நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் அக்ரெசிவா பேசும்போது நல்லா பேசிருக்காரு அப்படின்னும் போது நல்ல இடத்துல தெரியுது. ஆனா கொஞ்சம் இடத்துல எல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கு. அது கியோ வாய்ஸ் ஏத்துக்கவே முடியல. ஐ திங்க் வந்து எனக்கு பர்சனலா இந்த மீனிங் வந்து எனக்கு பர்சனலா சொல்றேன். உங்களுக்கு ட்ரிகர் ஆனா கமெண்ட் சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சதுனாலும் வந்து நல்ல விஷயம் தான், உங்களுக்கு பிடிக்கலனாலும் நல்ல விஷயம் தான், நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனா பர்சனலா எனக்கு பார்க்கும்போது சத்தியமா கியூ வாய்ஸ் செட்டே ஆகல. இந்த முழு படத்துலயுமே செட் ஆகாத ஒரு குரல் அந்த குரல் தான். சோ மேபி அது மேபி நான் சீசன் 3 சீசன் 4 பார்த்திருந்தேன்னா எனக்கு மேபி சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும் போல. ஆனா அதெல்லாம் பார்க்காம டைரக்டா நான் வந்து இதுல ஊந்தோனே வந்து எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ கேரக்டர் செட் ஆகல தான்.
ஆனா கியூ வாய்ஸ்ன்றது ஒரு பெரிய இம்பாக்டா கொடுத்தது எனக்கு. ஸோ கியூ வாய்ஸ்ன்றது மட்டமா இருந்துச்சு. இது மட்டமா இருந்துச்சு அப்படின்றத விட எனக்கு வந்து அது செட் ஆகல அப்படின்றதா உண்மை. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே வந்து முக்கியமான சீன்ஸ் எல்லாம் கம்பேரிசன் போயிடுவோம்டா. ஸோ முக்கியமா இதுல ஒரு மெயின் கேரக்டர்ஸ் ஒரு 7 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. மேபி 7 கேரக்டர்ஸ் 5 கேரக்டர்ஸ் தான் இருக்க போகுது. அந்த 5 கேரக்டர்ஸ்க்கான கம்பேரிசனா இதுல இருக்க போகுது. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம ஷினோபுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். அடங்கொம்மால நான் எப்பவும் விலக மாட்டேன். நான் உங்களுக்காக நிச்சயம் பழி வாங்குவேன்க்கா. தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, அது எப்படி இருக்கும் சொல்லுங்கக்கா. இவன் தான் என் அக்காவை கொன்ன அந்த டீமனா? பேசுறத பார்த்தாலே நீ கிறுக்கன்னு தெரியுது. உன் மண்டையில அடியதும் பட்டுச்சா என்ன? வலிய பத்தி என்கிட்ட பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உண்மையை சொல்ல, என்னுடைய அக்காவை கொன்னது நீ தானே. தாக்குதலால உன்னை கொல்ல முடியாதா? அப்ப விஷத்தால முடியுமா? ஸோ இப்போ அப்படியே நானும் ஒரிஜினலா போடுறேன்.こいつが姉さんを殺した鬼。正気とは思えませんね。あなた頭大丈夫ですか？辛いも何もあるものか。私の姉を殺したのはお前だな。では殺せませんが、毒ならどうです？ஸோ பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இம்பாக்டான சீனு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ சொல்லலாம். பட் வந்து முழுசா பார்த்து எனக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நிறைய இடத்துல தமிழ் டப்பால் நிறைய இம்பாக்ட் இருந்துச்சு. நல்ல பாசிட்டிவான இம்பாக்டாக இருந்துச்சு, நெகட்டிவாக கிடையாது. பட் இந்த ஹண்டுன்னு போகும்போது நல்லா இருக்கு. பட் இந்த கம்பேரிசன் வேர்சஸ்னு போகும்போது வந்து மேபி ஜாப்பனீஸ் இதில் லீட் பண்ண அதிகமாக சான்ஸ் இருக்கு அப்படின்றத விட அதான் உண்மைன்னு சொல்லலாம். பட் இந்த கொஸ்டின் அதை விட பெட்டரான முக்கியம் கிடையாது, அதோட ஈடு கொடுக்க முடியுமான்றதான் பெட்டர். ஸோ அப்படின்னும் போது தமிழ் டப்பால ஜாப்பனீஸ் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ வளவலன்னு பேசாம ஒரேடியாக பேசணும் அப்படின்னு பார்த்தா பங்கமா இருக்குது, நல்லாவா இருக்குது, மஜாவா இருக்குது. ஓய்வா நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான கேரக்டர் டோமா. யாராவது அங்க இருக்கீங்களா? அடடா ஒரு பொண்ணு. வணக்கம், வந்தனம். பார்த்ததுல சந்தோஷம். என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேரு டோமா. பாக்குறதுக்கே நீ ரொம்ப லட்சணமா இருக்கியேம்மா. பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசாத. பரவாயில்ல விடு, அவளை அப்படியே அங்கேயே விட்டுரு, பிரச்சனை இல்ல. அதனால கடைசியா ஒரு தடவை அந்த பொண்ணை சாப்பிட்டுக்கிறேன். எனக்குள்ள எல்லாத்தையும் பத்திரமா வச்சுப்பேன். அவங்கள சொர்க்கத்தோட உச்சிக்கு கொண்டு போவேன். அடி சும்மா நச்சுன்னு இருந்துச்சு, என்னால தடுக்கவே முடியல. சோ அப்படி இப்ப நானே ஒரிஜினல் போட்டு காட்டுறேன். அரே கிட்டானோわあ女の子だね。なきめちゃんにありがとうって言わなくちゃ。若くて美味しそうだな。はじめまして。俺の名前はドーマ。いい夜だね。あ、大丈夫。そこにそのままの務め。その子も残さずきれいに食べるよ。俺は信者たちの思いを、血を、肉を。すごい好きだね。手で止められなかった。ஸோ வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நான் எப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லி எதிர்பார்த்தல. இதில் இருக்க எந்த கேரக்டர் லைக் வந்து எந்த கேரக்டராக இருந்தாலுமே டோமாக்கு சும்மா கச்சிதமாக சூஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. மேபி வந்து நம்ம சில கேரக்டர்ஸை பார்க்கும்போது நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ஓகே இந்த கேரக்டரை விட இந்த வாய்ஸ் சூப்பராக இருக்கு, இந்த வாய்ஸை விட இந்த வாய்ஸ் சூப்பராக இருக்கு அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லுவோம், தமிழை விட ஜாப்பனீஸ் சூப்பராக இருக்கு அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அக்கார்டிங் டு திஸ் கேரக்டர் அப்படின்னு வரும்போது டோமா தமிழ்ல சம்டைம்ஸ் லீட் பண்றான் ஜாப்பனீஸை. நான் உண்மையிலே வயித்துல வச்சுக்கிறேன்டா. இன்னாயா மன்சா சொல்ற அப்படின்னு கேட்டா இது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒன்று, ஸ்கிரிப்ட் தர மாதிரி வச்சிருக்கானுங்க. மேபி வந்து முழுதுக்குமே வந்து ரகுவரன் பண்ணி வச்சாரா இல்ல வந்து இந்த கேரக்டர் வாய்ஸ் கொடுக்கறவர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணாரான்னு தெரியல. சும்மா டோமா கேரக்டர் பார்க்கும்போது நெச்சிருக்கு நறுக்குனுக்குது. இந்த கேரக்டர் வந்து நான் ஜாப்பனீஸை பார்க்கும்போது செத்து தோழலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவனை பக்தி அவனோட வில்லோ குணம் பார்த்து வந்து காண்டாகுது. ஆனா அதே தமிழ்ல பார்க்கும்போது இந்த கேரக்டர் ஒரு பற்று வருது, என்னடா இப்படி இருக்கு இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் ஹாப்பியா பார்க்குற மாதிரி இருக்கு, புரியுதா? ஸோ அதனால வந்து டோமா கேரக்டர் பங்கமான கேரக்டர், பங்கமான தமிழ் டப்பிங்கு, பங்கமான ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு. ஸோ முழு டீமான் ஸ்லேயர்லயே வந்து ஜாப்பனீஸே அடிச்சு நொறுக்கிற ஒரு தமிழ் டப்பிங் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது கன்ஃபார்ம் டோமா கேரக்டர் தான். ஸோ இந்த டீமான் ஸ்லேயர்ல எந்த ஒரு கேரக்டருமே அந்த அளவுக்கு போலன்றது ஒத்துக்கிட்டாகணும், ஓகேவா? ஸோ அப்படியே இப்போ ஜுனிட்சு வாய்ஸ் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஆனா எங்கன்னு தான் தெரியல, அவன் என் முன்னாடி வந்தே ஆகணும். நீ இங்கதான் இருக்க, வெளியே வா. நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும். நீ வெறும் டீமன் மட்டும்தான். அப்பர் ரேங்க்ல கடைசியா ஒரு இடம் காலியா இருந்துச்சு, அதுக்கு நீ தான் பொருத்தமானவனா இருந்திருக்க.
ஸோ அப்படியே இப்போ நானே ஒரிஜினல் போட்டு காட்டுறேன். いるんだろう。出てこい。そこにいるのは分かってる。適当な穴埋めで上限の下っ端に入れたのが随分嬉しいようだな。ஸோ ஜீனிட்ஸு வாய்ஸ் பொறுத்த வரையுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ ஜாப்பனீஸாக பார்க்கும்போதோ தமிழில் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் இந்த பாயிண்ட் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜீனிட்ஸு வாய்ஸ் நல்லா தான் இருக்குது, தப்புலாம் சொல்ற மாதிரி கிடையாது. ஆனால் நீங்கள் ஜாப்பனீஸாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அவன் டென்ஷனானா ஒரு மாதிரி பேசுவான், சிரிப்பான ஒரு மாதிரி பேசுவான். லைக் வந்து அவன் வாய்ஸே மிமிக்ரி சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி நிறைய இடத்துல வந்து டென்ஷனாக ஜீனிட்ஸு பேசும்போது அவன் வாய்ஸ் தான் இவன் வாய்ஸ் தான் சுத்தமாக தெரியாது. ஆனால் தமிழ் டப்பில் அசால்ட்டாக தெரியும். ஸோ பட் வந்து அந்த இடத்துல வந்து குறைன்னு சொல்ல முடியாதுடா. டப்பரை பொறுத்தவரையும் கொடுக்குற காசுக்கு உழைச்சா போதும் தான் இருப்பாங்க, யாரா இருந்தாலும் மாதிரி தான். பட் இருந்தாலும் அவர் சொல்ல வரல. அப்படி ஜீனிட்ஸ் வாய்ஸ் நல்லா தான் இருக்குது, தப்புலாம் சொல்லவே மாட்டேன். உண்மையிலேயே சொல்ல போனா சீசன் 2 சீசன் 4 ஜீனிட்ஸ் வாய்ஸ் தமிழ் டப் சூப்பராகவே இருக்கும். ஸோ ஜீனிட்ஸு யூனிவர்சிட்டியை வச்சு நானும் வந்து நிறைய தமிழ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். ஸோ நல்லா தான் இருக்குது, தப்புலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் என்ன அவனை நல்லா தான் இருக்குது, வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ அப்படியே இப்போ வந்து கைகாக்கோவை போட்டு காட்டுறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல செனட்சு. நீ இன்னும் மாறவே இல்ல. நீ என்னங்கிற? அவரு இறந்துட்டாரு, அதுக்கு நான் அழணுமா இல்ல என் வழியை நான் மாத்திக்கணுமா? நம்ம ரெண்டு பேரையும் ஒப்பிடாத, நான் ஒன்ன மாதிரி கிடையாது. 5th form. ஸோ உண்மையிலே சொல்ல போனால் டோமா எப்படி வந்து ஜாப்பனீஸ் டோமாக்கு டஃப் கொடுத்தானோ அதே மாதிரி சம் இடத்துல வந்து கைகா கூட தமிழ் வாய்ஸ் ஜாப்பனீஸ் டஃப் கொடுக்குறான். எனக்கு மேட் என்னவா இருக்குன்னு பார்த்தா வாய்ஸ்ல முக்கவாசி இருந்தாலுமே அந்த கால்வாசின்ற ஸ்கிரிப்ட் தான். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் மாதிரி படிக்காம அதை சத்தியம் அவங்களே இருந்து டேலாக் மாதிரி பேசுறதுனால நமக்கு அது ஈஸியாக ஓட்டிடுது. சரி ஓகேடா அப்படின்னு. ஸோ அதனால வந்து கைகாக்கு வாய்ஸுமே வந்து தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். கைகாக்கு வாய்ஸுமே சூப்பராக தான் இருக்கு. மேபி ஜாப்பனீஸை விட தாண்டி போமா அப்படின்னு கேட்டா அது டவுட். பட் ஜாப்பனீஸ் டஃப் தரமா கேட்டா கன்ஃபார்மா டஃப் கொடுக்கும்டா. ஸோ ஒருத்தருக்கு மகனே அதுக்கு வந்து தப்பெல்லாம் சொல்லக்கூட சூப்பராக இருக்குதா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின் கதாபாத்திரம் டஞ்சிரோ. என்ன சார் பல்ல கடிக்கிறீங்க? கோவப்படுற மாதிரி தெரியுது. இல்லையே சார், கோவப்படலையே சார். ஹினோகா மிகாகுரா ஃபயர் பீல் எங்க போயிட்டான்? என்ன பின்னாடி இருக்கா? ஹினோகா மிகாகுரா ஃபேக் தப்பிச்சு போயிட்டான். எப்படி அவனை பலமா தாக்குனேன்னு ஹினோகாமி காகுரா காஷா ஓகேக்கி மோ கவாசேதா தூயோする戦えるわずかにそれでこの威力。டஞ்சிரோ வாய்ஸ் யார் நல்லா சொல்லுவீங்க தெரியல. உண்மையிலே சொல்ல போனா இட்ஸ் குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் நீங்க ஒரு பக்கம் ஜாப்பனீஸ் வெஸ்ட் ஒரு தமிழ் வச்சு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். லைக் வந்து நம்மளால வந்து அவ்வளவு விஷயத்துல கம்பேரிசனே போக முடியாது. ஏன்னா வந்து இதுல கொடுக்குற மெயின் கேரக்டர் வேற மாதிரி இருக்கும், இதுல கொடுக்குற மெயின் கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு செகண்ட் கூட வாய்ஸ் எனக்கு செட்டே ஆகாது. ஸோ அதனால வந்து நான் டஞ்சிரோ பத்தி என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா டஞ்சிரோ வாய்ஸ் எப்படி ரோஷன் ப்ரூ எப்பயுமே கொடுப்பாரோ அதே மாதிரி சூப்பர் தான் பண்றாரு, தப்பு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேது. அது வந்து தனிப்பட்ட விஷயமான்னு தெரியல. சோ ஜாப்பனீஸ் டஞ்சிரோ வாய்ஸை பார்த்து டஞ்சிரோன்னு ஏத்துக்க தெரிஞ்ச எனக்கு தமிழ் டப்பிட பார்த்துட்டு அவன் டஞ்சிரோன்னு ஏத்துக்க மனசு வர மாட்டேது. மேபி எனக்கு தெரிஞ்சவர் என்னவா இருக்குன்னு பார்த்தா நான் அப்போத்துல இருந்தே வந்து டஞ்சிரோ வாய்ஸை பார்த்துட்டேன் ஜாப்பனீஸ்லயே. ஓகேவா? சோ அதனால பொஸ்கிருத படத்தை தமிழ் டப்பில பார்க்கறதுனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. பட் நல்லா தான் இருக்குது, குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. பட் என் மனசை ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளவு வருஷம் வந்து நான் ஜாப்பனீஸா பார்த்த டிமாஸ்டர். சோ பொஸ்கிருத தமிழ் டப்பில பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் சூப்பர் நல்லா தான் பண்றாங்க, தப்பு சொல்ல மாட்டேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் மகனே அகாசா. ஸோ அகாசா வாய்ஸ் கேட்டு தெரிஞ்சு போச்சு யார் வயசா வரப்போகுது அங்கன்னு. ஸோ ரகுவரன் தானாமா. நான் வந்து இந்த வாய்ஸை பொறுத்த வரையுமே வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குடா. ஸோ முதல்ல நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். லைக் வந்து நம்ம அகாசாவுக்கு ஃபிளாஷ்பேக் வரும்போதும் சரி இல்ல சம் சேடஸ் பாயிண்ட் வரும்போதுமே அகாசா வந்து கொஞ்சம் மாதிரி சொல்றது கொஞ்சம் வலியோட பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் தமிழ் டப்பிங்ல வந்து சம் சீன்ஸ்ல வந்து வலிகள் இருக்கவே இருக்காது. லைக் வந்து அவன் ஸ்கிரிப்ட்ல இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் போவாரு. ஸோ அதனால ஏதாச்சும் ஆச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டா ஆமா நிறைய இம்பாக்ட் கொடுத்துருக்கு. லைக் வந்து ஒரு சேடஸ் பாயிண்ட் வரும்போது அங்க சேடே இல்ல, ஏதோ ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பச்சை மாதிரி இருந்துச்சு. இது ஃபிளாஷ்பேக்கோட ஃபர்ஸ்ட் சீன். ஓகேவா? பட் லாஸ்ட் சீன் போகும்போது ஏதோ வந்து அகாசாவோட கடைசி நேரம் பங்கமா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா வந்து முடிவு பண்ணி பண்ணாரா தெரியல. கடைசி சீன் எல்லாம் மிரட்டி விட்டாரு. அகாசாக்கு ஃபர்ஸ்ட் அடி அப்படி என்ன அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் சீன்ல வர ஃபிளாஷ்பேக் தான். பட் கடைசி இந்த ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் ஃபிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ல போய் சூப்பரா பண்றாரு ரகுவரன் அப்படின்னு ஒத்துக்கலாம். ஓகேவா? பட் நான் என்ன நினைச்சேன்னு பார்த்தா ஒபிட்டோ மாஸ்க் அப்புறம் ஒரு வாய்ஸ் வந்து மாதிரி வந்து ஒரு மாதிரி ட்ரிகரா பேசுவாங்க தெரியுமா, அது மாதிரி பேசுவாரு.
அப்புறமா இடத்துல இருந்தேன். பட் வந்து அவரோட சாதா வயசே வச்சு மேட்ச் பண்ணிட்டாரு. அது வந்து எனக்கு ஏத்துக்க முடியல. ஏன் அவர் இல்ல ஏன் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்து வாய்ஸ் நல்லா இருந்துச்சுடா. ஸோ வந்து தப்புலாம் சொல்ல மாதிரி இல்ல. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ் டப்பிங் சூப்பராக தான் இருந்துட்டு ஓகேவா. ஸோ கடைசியா வந்து பாயிண்ட் டேபிள் தான். பாயிண்ட் டேபிள் வருஷ டேபிள் என்ன நினைச்சுக்கோங்க. ஸோ வந்து 3-1 அப்படின்னு தான் பிரிக்க போறோம். ஸோ 3 இடத்துல தமிழ் டப்பிங்க பிடிச்சிருக்கிற ஆளுங்களா யாரு அப்படின்னு கேட்டா கியூ வந்து கன்ஃபார்ம் உள்ள ஹிட்னே வர மாட்டேன். அப்படி இருந்தாலும் வந்து அவர் பேசினது லைக் வந்து அவரோட எஃபர்ட்ஸ் அதிகமா இருந்துச்சுடா. ஸோ மக்களே இந்த இடத்துல வந்து நான் எந்த வாய்ஸுமே நல்லா சொல்ல வரல. அந்த வாய்ஸுக்கு இந்த கேரக்டர் செட் ஆகலாம் தான் சொல்ல வரேன். இப்போ கியூ கொடுத்த அதே வாய்ஸே அந்த சர்புட் யூஸ் பண்ணா தெரியுமா, அவனுக்கு கோயில கண்ணு தெரியாம இருப்பான் தெரியுமா, அவனுக்கு யூஸ் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி மாத்தி யூஸ் பண்றதுலாம் தான் சொல்ல வரேன் தவிர வாய்ஸ் நல்லா சொல்ல மாட்டேன். ஸோ அதை சொல்ற தகுதி யாருமே கிடையாது. நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலுமே சரி. ஸோ ஒருத்தரோட ஃபேஸ் நல்லா இல்ல, ஒருத்தரோட வாய்ஸ் நல்லா இல்ல, இதெல்லாம் வந்து தேவையில்ல இருக்கிறது. பட் இந்த வாய்ஸ் இந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸ் செட் ஆகலன்னு சொல்ல வரேன் ஓகேவா. பட் இருந்தாலும் வந்து என்ன செட் ஆகல அப்படின்னாலுமே அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ நிறைய இடத்துல எஃபர்ட்ஸ் எல்லாம் பச்சில் தெரியுது. ஸோ அதனால வந்து தேர்ட் பிளேஸ்ல கியூ அண்ட் ஷினோபு இருப்பாங்கடா. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து இந்த டீமன் ஸ்லேயர் படத்திலேயே வந்து ஓரளவுக்கு வந்து தாங்கின ஒரு கேரக்டர், ஓரளவுக்கு வந்து எடுத்து போற கேரக்டர் அப்படி சொல்லலாம். செகண்ட் பிளேஸ்ல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா கைகாக்கு, ஜெனிட்ஸோ, டஞ்சிரோ. ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல வைக்க போறேன். ஸோ இவங்களோட ஸ்கிரிப்டின் அளவுக்கு கம்மியா இருந்தாலுமே இவங்களோட வாய்ஸ்ன்றது பங்கமா இருந்திருக்கும். ஸோ நிறைய இடத்துல சீன்ஸ் இம்பாக்ட் கொடுத்துருப்பானுங்க. நிறைய இடத்துல வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். அது வந்து டஞ்சிரோ வந்து அகாசா பார்த்தீங்கன்னா கத்துவோம் அந்த கத்து சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கைகாக்கு, ஜெனிட்ஸோட சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்திருக்கும் ஓகேவா. ஸோ தமிழ் டப் சூப்பரா இருந்துச்சு. ஸோ வந்து இவங்க தான் வந்து இந்த முழு பாடியை வந்து டீமஸை ஏற்கனவே ஒரு கேரக்டர் சொல்லலாம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட தமிழ் டப் தூள் யாரு அப்படின்னு கேட்ட ஆப்சல்யூட்லி அகாசா அண்ட் டோமு தான். ஸோ நான் அந்த இடத்துல வந்து டோமாவை இறக்கிடலாமா, டோமாவை இறக்கி டஞ்சிரோ வைக்கலாமான்ற மாதிரி சில எண்ணத்துல இருந்தேன். பட் 2 பேருக்கு வாய்ஸ் சமமா இருந்தாலுமே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு வரும்போது டோமா தான் அந்த லீடு பண்ணா. ஸோ அதனால தான் டோமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான். ஏன்னா வந்து டோமாவோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வேற லெவல்ல இருந்திருக்கும். அதே மட்டும் இல்லாம ஜாப்பனீஸ்ல ஒரு கேரக்டர் வெறுக்கிறோம், அதே தமிழ் டப்பில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் மேல பற்று ஆரம்பிக்குது, மதிப்பு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா அது தமிழ் டப்பால முடிஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் டோமா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சிருக்கான். சேம் டைம்ல அகாசா என்னதான் வந்து நான் அகாசாவை நெகட்டிவ் சொன்னாலுமே ஏகப்பட்ட பாசிட்டிவ் உள்ள இருக்கு. ஸோ ஏகப்பட்ட பாசிட்டிவ் உள்ள இருக்கிறதுனால இருக்கிற நெகட்டிவ் மறைஞ்சு போயிடுது. ஏன்னா ஒரு சீன் சொல்லிருப்பேன் திங் வந்து பிளாஷ்பேக்கோட ஃபர்ஸ்ட் சைட்ல வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாறு இருக்கடா, கொஞ்சம் ஃபீல் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கவே வந்து நான் ஜாப்பனீஸ் வச்சு கொஞ்சம் மாற்ற வேண்டியதா இருந்துச்சு. ஸோ நீங்க பாக்குறீங்க லைக் வந்து தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். இஃப் த பர்சன் ஜாப்பனீஸ்ல பார்த்துட்டு தமிழ பாக்குறான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஒட்டுறதுக்கு ஒரு கஷ்டம் தான் ஓகேவா. பட் எனிவே இந்த பாயிண்ட்ல வந்தோம் அப்படின்னு பார்த்தா அகாசா வந்து அந்த இடத்த பிடிக்கிறான். ஸோ மேபி டோமா அகாசா 2 பேர்ல ஒரு ஆளு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டா தாராளமா அகாசா கொடுத்துட்டு போயிடுவேன். பட் டோமா எதுக்கு மேல தூக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா டோமா கொஞ்சம் பங்கமா பண்ணா. ஸோ அதனால மட்டும் தான் டோமா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சிருக்கேன் ஓகேவா. ஸோ எனிவே மக்களே இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் த வியூவா இருந்துச்சு. இதுதான் வந்து என்னோட ரிவ்யூவா இருந்துச்சு. சேம் டைம் தேர்ட் டு 1 பாயிண்ட் எப்படி வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணது நீங்க மறக்க கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பீங்க தமிழ் டப்பிங்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்கடா. ஸோ எப்படி இந்த ரிவ்யூ கொஞ்சம் கரெக்டாக எடுத்துட்டு போய் நினைக்கிறேன். மேபி கிளிப்ஸ் நடுவில் போறதுனால மட்டும் டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. ஸோ யாரும் வச்சுக்காதீங்க ஓகேவா. ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடைசி தலாமா